அனுமதி தாமதங்கள் மற்றும் ஆவண சிக்கல்கள் காரணமாக ஸ்ரீலங்காவின் துறைமுகங்களில் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் சுமார் 1000 வாகனங்களும், ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 10,000 வாகனங்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி முதல் 45 நாட்களுக்கு 8,726 வாகனங்கள், பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி முதல் 751 வாகனங்களும் துறைமுகங்களில் சிக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இவற்றில் சுமார் 200 வாகனங்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் இவை விடுவிக்கப்படாமல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை 450 வாகனங்களை விடுவிக்க அனுமதி வழங்கியுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தமக்கு தெரிவித்ததாக இந்திக்க மெரஞ்சிகே குறிப்பிட்டார். மேலும் சுமார் 500 வாகனங்களை விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டதாக தெரிவித்த அவர், சுமார் 2000 வாகனங்கள் தாமதங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் கடந்த 45 நாட்களாக சுமார் 5000 வாகனங்கள் சுங்கச்சாவடியில் சிக்கி தவிப்பதுடன் மேலும் 5000 வாகனங்கள் விரைவில் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். சரக்கேற்றல் சிக்கல்கள் காரணமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வாகன ஏற்றுமதியை நிறுத்த ஜப்பானிய சரக்கு சேவைகள் கோர வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என அதிகாரிகள் குறிப்பிட்டதாக இந்திக்க மெரஞ்சிகே மேலும் எச்சரித்தார். அதிகரித்து வரும் தாமத செலவுகள் இறுதியில் பொதுமக்களினுடைய சுமையாகவே மாறும் எனவும் ஸ்ரீலங்கா வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் கூறியுள்ளார்.